ஓம் வராகி அம்மனை போற்றி. ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, தினம் அதிர்ஷ்டம் நம் வாழ்க்கையில் நடக்கிறதற்கு நிலைவாசல் பின்புறம் இதை மட்டும் எழுதி வைத்தால் போதுங்க. இதை எழுதும் போதே நமக்கு பல வழிகளில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டிற்கு நிலைவாசல் கதவு ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். இது இல்லாத வீடுன்னு எதுவுமே இருக்காது. நிலைவாசல் கதவின் வழியாக தான் நமக்கு நல்ல சக்தியாக இருந்தாலும் தீய சக்தியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட நிலைவாசல் கதவையும் நம்ம எந்த முறையில் பராமரித்தால் எதிர்மறை ஆற்றல்களான தீய சக்திகள் வீட்டிற்குள் வராமல் நேர்மறை ஆற்றலான தெய்வ சக்தி நம் வீட்டிற்குள் வருங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜன்னல்கள் இல்லாத வீட்டை கூட நம்ம பார்க்க முடியுங்க. ஆனால் நிலைவாசல் கதவு இல்லாத வீட்டை நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே செல்வதற்குரிய வழியாக இது இருக்குது. இதே போல தான் அனைத்து விதமான சக்திகளும் நம் வீட்டிற்குள் வரும். அதனால தான் காலந்தொட்டே நம்ம நிலைவாசல் கதவையும் நம்முடைய முன்னோர்கள் பல வழிகளில் பராமரித்து வந்தாங்க. தெய்வ சக்தி வீட்டிற்குள் வருவதற்காக சில வழிமுறைகளை பின்பற்றி வந்தாங்க. தெய்வ சக்தி வீட்டில் இருந்தாலே போதும் நம் வீட்டில் அதிர்ஷ்டம் வர தொடங்கும். பணம் பல வழிகளில் வர தொடங்குங்க. முக்கியமாக தெய்வ சக்தியாக கஜலக்ஷ்மி தாயாரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நிலைவாசல் கதவையும் முறையாக நம்ம பராமரிக்கணும். நிலைவாசல் கதவில் இப்போது சுவாமி படங்களை நம்ம ஸ்டிக்கராக நிறைய பேர் ஒட்டி வச்சிட்ருக்காங்க. எந்தவித ஸ்டிக்கரையுமே நிலைவாசலில் ஒட்டவே கூடாதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலாக பெயிண்ட் அடித்து வைக்கிறாங்க. அது ரொம்பவே தவறு. எந்த அளவிற்கு நம்ம மஞ்சளையும் குங்குமத்தையும் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கஜலக்ஷ்மி தாயாரின் அருள் நமக்கு கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு செயல் ஒன்று இருக்குது. இதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா நம்ம வீட்டில் அனைத்து விதமான தெய்வங்களோட வருகையும் இருக்கும். மகாலட்சுமி தாயாரோட நிரந்தரமான பரிபூரணமான அருளாசை நமக்கு கிடைக்கும். பல வழிகளில் நமக்கு பணம் வரும், அதிர்ஷ்டம் வரும். வறுமைங்கிறதே இருக்காது. எந்தவித தீய சக்தியும் நம் வீட்டிற்குள் நுழையாது. நிலைவாசலில் கதவின் பின்புறம் இதை முன்புறம் இதை செய்யக்கூடாது, பின்புறம் தான் இதை செய்யணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்முடைய நிலைவாசல் கதவையும் நம்ம சுத்தமான துணியை வச்சு நம்ம துடைப்போம். அந்த மாதிரி துடைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அரகஜா, இந்த 5 பொருட்களையுமே நல்லா கலந்து இல்லை தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி கலந்துக்கணுங்க. மஞ்சள் கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அரகஜா, இந்த 5 பொருட்களும் தேவை. அதோட பன்னீர், இந்த 6மே தேவையான பொருட்கள். அதனால் மறக்காமல் இந்த 6ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணணுங்க. இதை பன்னீரால் நல்லா குழைச்சிட்டு உங்களுடைய மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதால் இந்த விழுதை எடுத்து நம்மளுடைய நிலைவாசல் கதவோட பின்புறம் நம்ம ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும். ஸ்வஸ்திக் சின்னம் வலதுபுறமாக, அதாவது நம்ம ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு வலதுபுறம் இடதுபுறம் நம்ம சுபலாபம் எழுதணும். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம சுபம்னு எழுதணும், அடுத்ததாக ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும், அடுத்ததாக லாபம் அப்படின்னு வரையணும். இதை பெரிதாக எழுதணும் அவசியம் இல்லை, சின்னதாக எழுதினா கூட போதுங்க. இப்படி வாரம் இதை நம்ம இது மாதிரி இந்த 6 பொருட்களையும் தயார் பண்ணி நிலைவாசல் பின்புறம் இப்படி எழுதும் பொழுது அனைத்து விதமான தெய்வங்களின் ஆகர்ஷணமும் நம் வீட்டில் ஏற்படும். அது மட்டும் இல்லை, எந்தவித தீய சக்திகளும் நம் வீட்டிற்குள் நுழையாதுங்க. நம் வீட்டில் எந்தவித தீய சக்தியும் இல்லை அப்படின்னாலே நம் வீடு சுபிக்ஷமாக இருக்கும். நேர்மறை சக்திகள் அதிகரிக்க தொடங்கினாலே நம் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நம் வீட்டிற்குள் நுழையும். 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். நம் வீட்டில் நமக்கு இன்றைய காலகட்டத்துக்கு பண வரவு அதிகமாக நமக்கு கிடைக்கணும். அந்த பண வரவை நம்ம அதிகரிச்சுக்கக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. இந்த 6 பொருட்களை வைத்து நீங்கள் இதை செய்து பாருங்கள். வாரத்திற்கு ஒரு முறை செய்துக்கிட்டு வாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் செய்துக்கிட்டு வாங்க. ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை நல்ல நாளாக எடுத்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்து பாருங்கள். இது போல் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் பல வழிகளில் உங்கள் வீட்டில் சந்தோஷம், அதிர்ஷ்டம் அனைத்துமே நடக்கும். அனைத்து வித அதிசயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்கன்னா போதும், அனைத்து தெய்வங்களின் ஆகர்ஷணத்தையும் உங்கள் வீட்டில் வர வைத்து கொள்ளலாம்.
இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.